கேட்குறாங்க, வெளியூர் போகலாமா? வெளிநாடு போகலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடு போனால் நல்லாயிருக்குமா? அடுத்த நாட்டில் வந்து எனக்கு இந்த என் படிப்புக்கு வேலை கிடைக்குமா? வெளிநாடு போகலாமா? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வெளிநாடு போகலாமா அப்படின்னா 12ஆம் இடத்துல வந்து 12 கூடிய திசை ஓடினாலோ, 12ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருந்தாலோ, நீங்கள் வெளிநாடு போய் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதே 12ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்குது. நீச்ச கிரகம் திசையே ஓட்டுறார் அப்படின்னா நீங்கள் வெளிநாடு வெளியூரே போகக்கூடாது. லோக்கலில் லோக்கலில் இருந்துக்கிட்டு இருக்கிற விவசாயம் தொழிலை வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த திசை முடிவு வரைக்கும் 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகி திசை நடத்தும் போது நீங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரிலாம் போகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த அயன சயன போகும்னு சொல்லுவாங்கள்ல, 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து நல்லா தூங்கிக்கணும். இல்லைன்னா உடம்பு அதனால் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகும், இல்லற வாழ்க்கை, இல்லற சுகம். அப்போ மனைவியோடு இருக்கக்கூடிய சந்தோஷம் சம்மந்தப்பட்டதை பார்த்து எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணி எதையுமே பண்ணிக்கணும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது வந்து அது நீச்ச கிரகம் இருந்து திசை ஓட்டும்போது 12ஆம் இடங்கிறது அயன சுயன போகும், சந்தோஷம் புரியும் அப்படிங்கிறது. இப்போ 4ஆம் இடம் சுகபோகம்னு சொன்னாலுமே 12ஆம் இடம் அயன சயன போகும். அப்போ கொஞ்சம் ஹார்ட்டில் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படி கேட்டால் 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகி அவர் திசை ஓட்டும் போது வெளிநாடு ஃபாரின் எல்லாம் போகிறதெல்லாம் தவிர்த்துக்கணும். போய் அங்கே சீப்பிட்டு விசா பாஸ்போர்ட்லாம் அங்கே முடிஞ்ச பின்னாடி கேஸு கோர்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை சிக்கல் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ 12ஆம் இடங்கிறது 12ஆம் இடத்துல வந்து ஒரு நீச்ச கிரகம் திசை ஓட்டும் போது அப்போ பார்த்து சூதானமாக அயன சயன போகும். நீங்கள் தூங்காமே இருந்தாலே உங்களுக்கு நாங்கள் உடம்புல வியாதி வரும். அப்போ அயன சயன போகும் 12ஆம் இடம் சொல்லக்கூடாது. இல்லற வாழ்க்கை மனைவியோட ஒரு சந்தோஷம் இருக்கும்போதே பார்த்து ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது வர்றதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது அயன சயன போகும், இல்லற சுகம் எல்லாமே அது 12ஆம் இடத்துல நிறைய அடக்கம் இருக்குது. அப்போது அங்கே நீச்சகரம் இருந்து ஒரு திசை போட்டும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சொத்து சுகம் இருக்குது, நீங்கள் பூர்வத்தில் தான் இருந்துக்கணும், வெளியூர்லாம் போகக்கூடாது. லோக்கலே இருந்து உங்களால் உங்கள் சாதத்தில் என்ன சப்போர்ட் பண்ணுதோ அந்த திசை புத்தி வச்சு தொழில் பண்ணலாம், பிழைச்சிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். சரி உங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்தோ உங்கள் பாட்டு சம்பாரிச்ச சொத்தோ இதோ இருக்குது அப்படி சொன்னால் அதே பாருங்கள். அது உங்களுடைய கஸ்டடி தான் இருக்கும். உங்களுக்கு அப்புறம் தான் உங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு போகும். அதனால் வந்து அந்த அந்த இருக்கிற பாட்டையோட சொத்தாக இருந்தாலும் அப்பா சம்பாரித்த சொத்தாக இருந்தாலும் உங்களுடைய கண்ட்ரோல்லேயே நீங்கள் வச்சுக்கணும். அடுத்தவங்க கண்ட்ரோலுக்குலாம் நீங்கள் விடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து நீச்ச கிரகம் இருந்து திசை ஓடுது. சுக்கிரனாக இருக்கலாம், என்னங்க சனியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து சனின்னா ஆயுளுக்காரங்கன்னு, சுக்கிரனாலே 12ஆம் அதாவது நீண்ட 20 வருஷம் கொள்ளளவு. இதெல்லாம் வந்து உங்கள் ஏஜ் என்ன, இதுக்கப்புறம் இந்த திசை வருது, 12 கூடிய நீச்சம் படி திசை நடத்துகிறாரு, நமக்கு லைஃப் என்ன போயிட்டுருக்கோம், நம்ம சொத்தை நம்ம பேர்லேயே வச்சுக்கணும். பசங்க பிள்ளைங்க பேர்லேயோ மனைவி பேரில், மெயினாக மனைவி பேரெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துடக்கூடாது. அப்படி எழுதி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல முடியாது, நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கும்போது உங்களை வந்து கவனிப்பு இல்லாமல் விட்டுருவாங்க. அதான் நீங்கள் கவனம் பார்த்து. ஏன்னா 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகும். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் முடியாமல் படுத்துக்கிறீங்க. உணவு சரியாமல் முடியாமல் படுத்துருக்கும் போது உங்களுக்கு உணவு வேணும் அல்லவா? உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு உணவு தண்ணி இதெல்லாம் வந்து கொடுக்க ஆள் வேணும் அல்லவா? நீங்கள் அந்த சொத்தை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா, அடுத்தவங்க பேரில் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா, மனைவி பேர்லேயே பசங்க பிள்ளை பேர்லேயே நீங்கள் சொத்தை எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அனாதை, சாப்பாடு கிடைக்காது, பச்சை தண்ணி கூட கிடைக்காது, படுத்த படுக்கையாக முடியாமல் கிடக்கும்போது யாரும் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அதை வந்து கவனமாக இருந்து சொத்து உங்கள் பேரில் கடைசி உங்களுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நீங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு போங்க. ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்லணும்னா 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சம் மட்டும் திசை ஓட்டக்கூடாது. வெளியூர் வெளிநாட்டெலாம் போகக்கூடாது. லோக்கல்லே இருக்கணும். லோக்கலில் இருந்தாலும் உங்கள் பேரில் உள்ள சொத்து சுகத்தை வந்து மற்றவங்க பேரில் பசங்க பிள்ளையோ மனைவி பேர்லையோ எழுதி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக கவனமாக இருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த பிறப்பு எடுத்து வந்துட்டீங்க, அடுத்த பிறப்பு நீங்கள் பிறந்து நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.